ஹாய் ப்ரோ. நான் உங்களை ரொம்ப நேரமா அங்கிருந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம். ஓகே ப்ரோ. நிறைய பேர்த்து சிரிக்க வச்சிருக்கீங்க. ஒரு மாதிரி நல்லா குழந்தைங்க எல்லாத்துக்கூடயும் ஒரு ஹாப்பியா செம்ம என்ஜாய்மெண்ட்டா இருக்கீங்க. ஓகே. பார்த்தோன்னே என்னதான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு வந்தேன். ஓகே. நானும் ஒரு யூடியூப் சேனல் தான் வச்சிருக்கேன். நிறைய பேர் சிரிக்க வைக்கணுங்கிறதே மோட்டிவ்ல தான். நான் சிரிக்கல மச்சி அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் பேரு. ஓகே ப்ரோ. உங்களுக்கு ஏதோ ஒரு பெஸ்ட் இன்சிடென்ட் இருக்கும்ல, நான் இந்த மாதிரி வந்தேன், இப்போ இவங்க ஒருத்தவங்களை சிரிக்க வச்சு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிச்சு அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. இல்லை ப்ரோ, இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு தடவை பொம்மை போடும்போது சில பசங்களாம் தட்டி விட்டு போவாங்க, சிலர் நம்மளை கிண்டல் பண்ணிட்டு தான் போவாங்க. ஆனால் இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் ஒரு பேரண்ட் வந்து அவங்க குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக சிரித்தாங்க உங்களால் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளால ஒரு 2-3 குழந்தைங்க சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அது போட ரொம்ப பிடிச்சது. அதனால் டயர்டாகிற வரையும் டைம் கணக்குன்னு இல்லாமல் எனக்கு முடிகிற அளவு நான் போடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு முடிஞ்ச அளவு எல்லாரும் ஹாப்பியாக வைக்கணும்னு போவேன். சூப்பர் ப்ரோ. அந்த நல்ல எண்ணத்துக்கு நீங்களும் நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ். எல்லாத்தையும் இதே மாதிரி சிரிக்க வச்சுட்டே இருங்க. ஓகே. நானும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிரிக்க வைக்கிறோம். ஓகே ப்ரோ. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சிரிக்க வைங்க. சிரிச்சுட்டே இருங்க. சிரிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில ஹாப்பியாக இருக்க முடியும். ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி.